கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாளில் இந்த மெய்ப்பணி சத்தமிட ஊழியத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளில் தியானமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 22ஆம் அதிகாரம், எரேமியா 22ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் ஒரு பகுதியை வாசிக்கிறேன். எரேமியா 22:14 வசனத்தை வாசிக்கிறேன். சுகமாய் வாழ்ந்திருந்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சுகமாய் வாழ்ந்தான். இன்றைக்கு நம்முடைய தியானம் என்னன்னு கேட்டால், சுகமாய் வாழ்ந்தான். இந்த உலகத்திலே பிறந்திருக்கிற எல்லாருக்கும் ஒரு விருப்பம் இருக்கு. என்னன்னு கேட்டா, நான் சுகமாய் வாழணும்னு விரும்புறாங்க. சுகமாய் வாழாம யாரும் விரும்ப மாட்டாங்க. எல்லாரோட இருதயத்தில் காணப்படுகிற எண்ணம், நான் சுகமா வாழணும், நான் சுகமா இருக்கணும்னு விரும்புறாங்க. ஆனா இங்க வசனம் இருக்கிறது, அப்பொழுது அவன் சுகமாய் வாழ்வான். இங்க வசனம் இருக்குது, எப்போது நாம் சுகமாய் வாழ முடியுமானால், நியாயம் செய்யும் போது சுகமாய் வாழ முடியுமா? இதே வசனத்தில் சொல்லப்படுகிறது. யாருக்கு நியாயம் செய்யும் போது சுகமாய் வாழ்வோம் என்று சொன்னால், சிறுமையும் எளிமையானுடைய நியாயத்தை நாம் செய்யும் போது சுகமாய் வாழ்வோம். இன்றைக்கு இந்த தியானத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை நம்மகிட்ட பேசுற என்னன்னு கேட்டா, இருக்கிற பணத்தால சுகமா வாழ முடியாது, இருக்கிற வீட்டால சுகமா வாழ முடியாது, இருக்கிற என்னுடைய பலத்தால சுகமா வாழ முடியாது. இன்றைக்கு நீங்களும் நானும் சுகமாய் வாழ வேண்டுமானால், எளியவர்களுடைய சிறுமியானுடைய நியாயத்தை நாம் விசாரிப்போமானால், தேவன் நம்மை சுகமாய் வாழ செய்வாராக. தியானத்தை கேட்டு வசனத்தின்படி வாழ பேசின எனக்கும் கேட்கிற உங்களுக்கும் கர்த்தர் கிருபை செய்வாராக. நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல ஆண்டவருடைய காலை நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கேட்ட வசனத்து பிரகாரமாய் நல்ல சுகமாய் வாழ உதவி செய்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.